மற்ற உலகு அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய 43வது மாகாண சபையை தெரிவு செய்வதற்கான தேர்தல் முடிவுகளோடு இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒன்டாரியோ மாகாணத்தின் 43வது மாகாண சபையை தெரிவு செய்வதற்கான தேர்தல் வாக்களிப்பு அநேகமான வாக்குச்சாவடிகளிலே நிறைவுக்கு வந்திருக்கின்றன. 27 வாக்களிப்பு நிலையங்கள் இன்று காலை அந்த வாக்களிப்பு நிலையங்கள் தாமதமாக திறக்கப்பட்ட காரணத்தினால் வாக்களிக்கின்ற நேரம் சற்று நேரம் அதிகரித்து அதற்கான நேர கால எல்லை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முழுமையான முடிவுகள் கிடைக்காவிட்டாலும் ஒன்டாரியோ மாகாண தேர்தல் முடிவுகள் எந்த நேரமும் வெளிவர ஆரம்பிக்கும் என்ற நிலையிலே இன்றைய ஒளிபரப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை முற்றுமுழுதாக இன்றைய தேர்தல் முடிவுகளை முன்னகர்த்தி வருகின்ற இந்த முடிவுகளை பற்றி பேசுகின்ற முடிவுகள் குறித்த ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாக அமைகிறது. இன்றைய தினமங்களோடு இணைந்து கொள்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கலாம். 124 ஆசனங்களை கொண்ட ஒன்டாரியோ மாகாண சபையிலே 63 ஆசனங்களை பெற்றால் பெரும்பான்மை என்ற நிலையிலே இன்றைய தேர்தலை புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி முதல்வர் டக் ஃபோர்ட் தலைமையிலும் NDP ஆண்ட்ரியா ஹோவார்ட் தலைமையிலும் லிபரல் கட்சி ஸ்டீஃபன் டெல் டூகாஸ் தலைமையிலும் கிரீன் பார்ட்டி மைக் ஷ்ரைனர் தலைமையிலும் எதிர்கொள்கிறது. புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி அறுதி பெரும்பான்மையாக கடந்த தேர்தலிலே வெற்றி பெற்ற நிலையிலே இன்றைய தேர்தலிலும் மீண்டும் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்புகளுக்கு மத்தியில் தான் இன்றைய தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கிறோம். 6 தமிழ் வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். மார்க்கம் தோன்ஹில் தொகுதியிலே ஏற்கனவே மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்ற லோகன் கணபதி மீண்டும் இன்றைய தேர்தலிலே போட்டியிட்டு அவருக்கான வாக்கு எண்ணிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல ஏற்கனவே மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்ற புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய விஜய் தணிகாசலம் ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியிலே போட்டியிடுகிறார். இவர்கள் இருவரும் மீள் தேர்தலுக்காக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். தவிரவும் நீதன் ஷான் NDP கட்சியின் சார்பிலே ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியிலும் செந்தில் மகாலிங்கம் மாக்கம் யூனியனில் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். நீதன் ஷான் முன்னினால் டொரண்டோ நகரசபை உறுப்பினர் மற்றும் யோக் பிராந்தியத்தின் கல்விச்சபை உறுப்பினராக இருந்தவர். செந்தில் மகாலிங்கம் அரசியலுக்கு புதியவராக முதல் தடவையாக இன்றைய தேர்தலை எதிர்கொள்கிறார். அவர்களை தாண்டியும் லிபரல் கட்சியின் சார்பிலே அனிதா ஆனந்தராஜன் ஸ்காப்ரோ நோர்த் தொகுதியிலே போட்டியிடுகிறார். அனிதா போட்டியிடுகின்ற முதலாவது தேர்தல் இந்த தேர்தல் தான். அதே போல பசுமை கட்சியின் சார்பிலே சாந்தா சுந்தரேசன் மார்க்கம் யூனியன்வில் தொகுதியிலே போட்டியிடுகிறார். சாந்தா சுந்தரேசன் முன்னர்
நகரசபை தேர்தல்களிலே போட்டியிட்டிருந்தவர். ஆனால் மாகாண சபை ரீதியாக அவர் தேர்தலிலே போட்டியிடுவது இதுதான் முதல் தடவையாகும். ஆகவே இது போன்ற ஒரு பின்னணியில் தான் இன்றைய தேர்தல் வாக்களிப்பு நடைபெற்றிருக்கிறது. வாக்கு முடிவுகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. இன்றைய எமது ஒளிபரப்பின் ஊடாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் கீழே ஒவ்வொரு கட்சிகளும் வெற்றி பெறுகின்ற முன்னணியிலே இருக்கின்ற தொகுதிகளின் எண்ணிக்கைகளை நாங்கள் உங்களுக்காக வழங்கி கொண்டு வருவோம். தொடர்ந்தும் நாங்கள் பல்வேறு கருத்தாளர்களோடும் பேசி இன்றைய தேர்தல் முடிவுகள் குறித்து உங்களோடு பேசப்போகிறோம். ஏற்கனவே நான் கூறியது போல இன்று காலை தேர்தல் வாக்களிப்பு ஆரம்பித்த போது பல்வேறு தொகுதிகளிலே 27 தேர்தல் தொகுதிகளிலே இடம்பெற்ற வாக்குச்சாவடிகளிலே இடம்பெற்ற தாமதம் காரணமாக அங்கே தொடர்ந்து வாக்களிக்கலாம் என்ற ஒரு அனுமதியை ஒன்டாரியோ தேர்தல் திணைக்களம் வழங்கியிருக்கிறது. அங்கே ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் பின்னடைவுகள் காரணமாகவும் தான் இந்த வாக்குச்சாவடிகள் மீண்டும் இன்னும் சிறிய நேரம் தொடர்ந்து திறந்திருக்க அனுமதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வாக்குச்சாவடிகளில் இருந்த வாக்குகள் முற்றுமுழுதாக உடனடியாகவே வெளிவராது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்வது மிக அவசியமாக இருக்கும். அதை தாண்டியும் நாங்கள் தமிழர்கள் போட்டியிடுகின்ற தொகுதிகளின் நிலைமைகளையும் அவதானமாக பார்க்க போகிறோம். அந்த முடிவுகளையும் உங்களுக்காக வழங்கப் போகிறோம். 2 தமிழ் வேட்பாளர்களுடைய தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்ற அவர்களுடைய தேர்தல் தலைமையகத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கு நாங்கள் காட்சிகளையும் எடுத்து வருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே ஒரு முழுமையான தமிழிலே ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய 43வது மாகாண சபையை தெரிவு செய்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமைய போகிறது. அன்ரியா ஹோவத்தை பொறுத்தமட்டிலே NDPயின் தலைவராக கடந்த தேர்தலிலே எதிர்க்கட்சி தலைவராக வெற்றி பெற்றவர். NDP ஒன்டாரியோவிலே பாப்ரே தலைமையிலே அரசாங்கத்தை அமைத்த பின்னர் அதிக அளவு வாக்குகளை அதிக அளவு ஆசனங்களை 40 ஆசனங்களை பெற்ற ஒரு தொகுதியாக NDP இருந்திருக்கிறது. அந்த வகையிலே NDPயினுடைய எதிர்காலம் என்ன, அதை தாண்டியும் அன்ரியா ஹோவத்தினுடைய எதிர்காலம் என்ன என்ற கேள்வி இன்றைய தேர்தலின் போதும் இன்றைய தேர்தலின் முடிவிலும் பேசப்படும் மிக முக்கியமான ஒரு முடிவாக அது இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. ஸ்டீஃபன் டெல் டூக்கா கடந்த தேர்தலில் லிபரல் கட்சி 7 ஆசனங்களை மாத்திரம் வெற்றி பெற்றது. கேத்லின் வென் அரசியலிருந்து விலகியிருந்தார். அதன் பின்னர் தலைமையிலிருந்தும் விலகியிருந்தார். இம்முறை அவர் அரசியலிருந்து விலகியிருக்கிறார். ஸ்டீஃபன் டெல் டூக்கா மீண்டும் எதிர்க்கட்சி நிலைக்கு வருவாரா என்ற கேள்வியும் இன்றைய தேர்தல் முடிவுகளின் போது வர இருக்கிறது. புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி இன்று ஆட்சி அமைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தேர்தல் ஆரம்பித்த தினம் முதலே பிரச்சாரங்கள் ஆரம்பித்த தினம் முதலே இருந்து வந்திருக்கிறது. அந்த நிலை இப்பொழுதும் தொடர்கிறது. ஆனால் எத்தனை ஆசனங்களை அவர்கள் பெறுவார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. 7 தொகுதிகளிலே கன்சர்வேட்டிவ் கட்சி புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி முன்னணியிலே இருக்கிறது. 3 தொகுதிகளிலே NDP கட்சி முன்னணியிலே இருக்கிறது. கிரீன் பார்ட்டி பசுமை கட்சி ஒரு தொகுதியிலே முன்னணியிலே இருக்கிறது. இதுதான் இப்பொழுது நிலைமை. இது 9:08 ஆகவே மிகவும் நிறைய தொகுதிகளிலே இன்னும் நாங்கள் தேர்தல் முடிவுகளை பார்க்க வேண்டும். அந்த தேர்தல் முடிவுகள் குறித்து நாங்கள் பேச வேண்டும். அந்த நிலையில் தான் இன்றைய நேரடி ஒளிபரப்பிலே உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம். 43வது மாகாண சபை டக் ஃபோர்ட் தலைமையிலான புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் 2வது முறை ஆட்சி அமைக்குமா என்ற நிலையிலே இந்த 43வது மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 7-3-1 புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி, NDP கட்சி மற்றும் பசுமை கட்சி என்று இப்பொழுது ஆசனங்களின் எண்ணிக்கை இருக்கிறது. புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி 18 தொகுதிகளிலே முன்னணியிலே இருப்பதாகவும் இப்பொழுது இறுதியாக கிடைக்கப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய இந்த நேரடி ஒளிபரப்பின் ஊடாக பார்த்து கொண்டிருக்கலாம். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்காக ஒளிபரப்பப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குட் ஈவினிங் கனடா. இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஒன்டாரியோ மாகாண தேர்தல் முடிவுகளை முற்றுமுழுதாக நேரடியாக ஒளிபரப்புகின்ற நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்ற எங்களுடைய வளமையான வர்த்தகர்கள் அனைவருக்கும், எங்களுடைய விளம்பர அனுசரணையாளர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே முற்றுமுழுதாக தேர்தல் பற்றி மாத்திரமே பேசப்போகிறோம். டக் ஃபோர்ட் 2வது முறையாக முதல்வராக பதவியேற்க இருக்கிறார். டக் ஃபோர்டினுடைய ஆட்சியை கடந்த முறை மக்கள் எவ்வாறு பார்த்தார்கள், கோவிட் பெருந்தொற்றின் போது டக் ஃபோர்ட் என்ன மாதிரியான நகர்வுகளை மேற்கொண்டார் போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற ஒரு தேர்தலாக, அந்த கேள்விகளின் பின்னணியிலே இருந்து இயங்குகின்ற ஒரு தேர்தலாக இன்றைய தேர்தல் அமைந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தேர்தலாக டக் ஃபோர்ட் பார்க்கின்ற தேர்தலை அதே நேரத்திலே எதிர்க்கட்சி தலைவர்கள் மூவரும் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கின்ற ஒரு தேர்தலாகத்தான் இன்றைய தேர்தலை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்திய முடிவுகளும் அவ்வாறு தான் அமைந்திருக்கும்.
டக்ஃபோர்டினுடைய லிபரல் மன்னிக்க வேண்டும் ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி முன்னணியிலே தொடர்ந்தும் இருக்கிறது. NDP அடுத்த நிலையிலும் லிபரல் கட்சி 3வது இடத்திலும் இருக்கிறது. இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த அளவிற்கு முக்கியமானதாக இருக்கும் என்பது இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். அதே நேரத்தில் தமிழர்களுடைய வாக்குகள் தமிழ் வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறதா, 6 தமிழ் வேட்பாளர்களே எத்தனை பேர் இந்த தேர்தலில் வெற்றி பெறப் போகிறார்கள் போன்ற கேள்விகளும் இருக்கின்றன. நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். ஆய்வாளர்கள், கருத்தாளர்கள் என்று பலரும் எங்களோடு இணைந்து கொள்ளப் போகிறார்கள். அதே நேரத்தில் இன்றைய தேர்தல் முடிவுகளை அறிவிக்கின்ற 2 தமிழ் வேட்பாளர்களுடைய தேர்தல் பிரச்சார அலுவலகங்களிலிருந்தும் அவர்களுடைய வெற்றி கொண்டாட்ட அலுவலகங்களிலிருந்து நாங்கள் உங்களுக்காக நேரடி ஒளிக்காட்சிகளையும் எடுத்து வர காத்திருக்கிறோம். ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நாங்கள் பேசலாம். மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அலையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். NKS drapery and blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும். கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். NKS drapery and blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS drapery and blinds. அலையுங்கள். கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. குட் ஈவினிங் கனடா நேரடி ஒளிபரப்பு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய 2022ஆம் ஆண்டின் தேர்தல் முடிவுகள் இப்பொழுது ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் ஒன்டாரியோவிலே ஆட்சி அமைக்கிறது என்பதை அறிவிக்கின்ற நேரத்திலே நாங்கள் இருக்கிறோம். குட் ஈவினிங் கனடா ஊடாகவும் அதனை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் ஒன்டாரியோவிலே ஆட்சி அமைக்கும் என்ற நிலையிலே டக்ஃபோர்ட் மீண்டும் ஒரு முறை 2018ஆம் ஆண்டின் பின்னர் 2022ஆம் ஆண்டும் 4 வருடங்களுக்கு ஆட்சி அமைக்கின்ற நிலையை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். 4 வருடங்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் இன்றைய தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன. எத்தனை தொகுதிகளிலே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், எத்தனை தொகுதிகளிலே அவர்களுடைய வெற்றி அமையப்போகிறது போன்ற விடயங்கள் பெரிதளவிலே பேசப்படாத போதிலும் நாங்கள் ஒன்டாரியோ மாகாணத்திலே மீண்டும் ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக கூறலாம். இது எந்த வகையிலும் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக இருக்காது. நாங்கள் நிறைய தரம் எங்களுடைய நிகழ்ச்சியிலேயே பேசியிருக்கிறோம். நேற்றைய தினம் எங்களுடைய டாப் ஆஃப் தி அவர் நிகழ்ச்சியிலும் பேசியிருக்கிறோம், செய்தி அறிக்கையிலும் பேசியிருக்கிறோம். ஆகவே ஆட்சி அமைக்கின்ற நிலைக்கு ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் தன்னை வலுப்படுத்தி இருக்கிறது. மீண்டும் 4 வருடங்கள் டக்ஃபோர்ட் தலைமையிலான ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் ஒன்டாரியோவிலே ஆட்சி அமைக்கப் போகிறது. ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைமையிலே ஒன்டாரியோ மாகாணம் அமையப் போகிறது. நாங்கள் ஒரு ஆய்வாளர்களை இணைத்துக்கொண்டு தொடர்ந்தும் பேசலாம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்தும் பல்வேறு நபர்களை நாங்கள் இணைக்கப் போகிறோம். எங்களோடு தொடர்ந்து அரசியல் குறித்து கனடாவிலே பேசி வருகின்ற
ரதன் ரகு இணைந்து கொள்கிறார். அவரோடு நாங்கள் பேசிக்கொண்டு சரி, ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய 2022ஆம் ஆண்டின் தேர்தல் முடிவுகள் குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் ஆட்சி அமைத்திருக்கிறது. 47 தொகுதிகளிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அல்லாவிடில் முன்னணியிலே இருக்கிறார்கள். NDP 18 தொகுதிகளிலும், லிபரல் கட்சி 7 தொகுதிகளிலும், பசுமை கட்சி 1 தொகுதியிலும் தொடர்ந்து ஆட்சி அமைத்து முன்னணியிலே இருக்கிறார்கள். அல்லாவிடில் கைப்பற்றியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியது போல 6 தமிழ் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய முடிவுகள் என்ன என்பதையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஆய்வாளர்களோடு நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். ரதன், நான் நினைக்கிறேன் நான் பேசுவது உங்களுக்கு கேட்கும் என்று. வணக்கம், இணைந்து கொண்டதுக்கு நன்றி ரதன். வணக்கம். வணக்கம். ஒன்டாரியோ மாகாணத்திலே புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது என்ற தகவலோடு தான் உங்களை இணைத்துக் கொள்கிறோம். இது ஆச்சரியமான ஒரு விடயமாக இல்லை. ஆனாலும் உங்களுடைய கருத்து என்ன? மீண்டும் டக்ஃபோர்ட் தலைமையிலான 4 வருடங்கள். இல்லை, மீண்டும் டக்ஃபோர்ட் தலைமையிலான 4 வருடங்கள் என்பது கடினமான ஒரு ஜீரணிக்க முடியாத விடயம். ஆனால் தவிர்க்க முடியாது. ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் இந்த 4 வருடத்திலும் டக்ஃபோர்டுக்கோ அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு எதிராக எந்த விதமான வலுவான முறையில் தங்களை வெளிப்படுத்தவில்லை. இரண்டாவது ஸ்டீவன் டி லூக்கா போன்றவர்கள் தாங்கள் ஒரு தலைவர், அவருக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை முறையான வகையில் உறுதிப்படுத்தவில்லை. அப்ப இந்த ரெண்டும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு ஒரு வலுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதாவது எதிர்க்கட்சிகள் முறையாக கன்சர்வேட்டிவ்க்கு எதிராக செயல்படவில்லை. அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சி கொண்டு வந்த தவறான திட்டங்களுக்கு எதிராக இந்த NDP-யாக இருக்கலாம், அல்லது இருக்கலாம், அல்லது கிரீன் பார்ட்டியாக இருக்கலாம், இந்த 3 கட்சிகளும் முறையாக வேலை செய்யவில்லை என்பதுதான் இன்றைய கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஒரு 2/3 மெஜாரிட்டி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கான ஒரு சாத்தியக்கூறாக நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக ஒரு மெஜாரிட்டி அரசாங்கம் அமையும் என்பதையும் நாங்கள் ஓரளவுக்கு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அன்ரியா ஹோவர்த்தினுடைய நிலைமை என்ன? எதிர்க்கட்சி தலைவராக இந்த தேர்தலை எதிர்கொண்டவர். கடந்த முறை 40 ஆசனங்களை பெற்று 2018ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி அமைத்தவர். அவருக்கு மிகவும் சவாலான ஒரு தேர்தலாக இது இருக்கிறது. அவர் எதிர்கொள்கின்ற 4வது தேர்தல். அவருடைய நிலை என்னவாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு பின்னர் ரதன்? இல்லை, இன்றைய தினத்துக்கு பின்னர் 2 கட்சி தலைவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இப்பொழுது பார்க்கின்ற தேர்தல்களை பார்க்கும் பொழுது NDP 2வது இடத்தில் மீண்டும் எதிர்கட்சியாக வரும். லிபரல் 3வது இடத்தில் தள்ளப்படும். அதாவது ஒன்டாரியோ நீண்டகால தேர்தல் வரலாற்றில் இது லிபரலுக்கு ஒரு மிகவும் ஒரு மோசமான பலமான ஒரு அடி என்றுதான் கூறலாம். அந்த வகையில் ஸ்டீவன் டி லூக்கா அவரது தொகுதியான உட்பிரிட்ஜ் தொகுதியில் வெற்றி பெறாவிட்டால் அவரது நிலைமை கூட மிகவும் மோசமாக இருக்கும். அதாவது இவர் ஏற்கனவே 3வது இடத்துக்கு லிபரல் கட்சியை தள்ளி இருக்கிறார். அதே சமயம் இவரால் வெற்றி பெற முடியாது என்பது அவர் ராஜினாமா செய்கிறதை தவிர்க்க முடியாது, அல்லது அவரை கட்சி ராஜினாமா செய்ய சொல்லி நிர்பந்திக்கும். இந்த நிலைமை தேர்தல் ஆரம்பத்திலேயே தெரிந்திருந்தது. அதாவது இவரது எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியான விடயம் என்று. ஹலோ ரதன், நீங்கள் பேசுங்கள். நாங்கள் பேசுவது எங்களுக்கு ஓகே. சோ இந்த நிலைமை அதாவது இந்த 2 கட்சி தலைவர்கள் நிலைமையும் மோசமாக தான் இருக்கிறது. அதாவது 2 பேரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய நிர்பந்திக்கப்படுவார்கள். இந்த அன்ரியா ஹோவர்த்தை பொறுத்தவரை 4வது தடவையாக போட்டியிடுகின்றார். அதாவது 4th term. அப்ப அவர் ஒரு புதிய தலைமை ஒன்றை NDP விரும்பும். அதே சமயம் லிபரல் கட்சிக்குள் கூட அவருக்கு தலைவருக்கான முரண்பாடுகள் இருப்பதாக தெரிகின்றது. எனவே ஸ்டீவன் டி லூக்கா, அதாவது இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற நிலைமையில் அவரது எதிர்காலம் இன்றைக்கிறவே அவர் ராஜினாமா செய்ய நிர்பந்திக்கப்படுவார் என்றுதான் நான் நம்புகின்றேன். இன்றைக்கோ அல்லது இந்த வாரத்தில் அவரது ராஜினாமாவை எதிர்பார்க்கலாம். ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய 2022ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் நேரடியாக பேசிக்கொண்டிருக்கிறோம். புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் பெரும்பான்மையை மீண்டும் அமைத்திருக்கிறது என்றதை குடிவரின் கனடா ஊடாக நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். டக்ஃபோர்ட் மீண்டும் 4 ஆண்டுகள் தலைமைத்துவத்திலே இருக்கப் போகிறார். 57 தொகுதிகளிலே
புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி முன்னணியிலே இருக்கிறது, அல்லாவிடில் வெற்றி பெற்றிருக்கிறது, 56 குறைந்திருக்கிறது, பரவாயில்லை. 25 தொகுதிகளிலே என்டிபி முன்னணியிலே இருக்கிறது, அல்லாவிடில் வெற்றி பெற்றிருக்கிறது. 6-7 தொகுதிகளிலே லிபரல் கட்சி முன்னணியிலே இருக்கிறது, அல்லாவிடில் வெற்றி பெற்றிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்தும் உங்களுக்கான இந்த தகவல்களை வழங்கிக் கொண்டே இருப்போம் என்பதையும் கோரிக்கொள்கிறோம். ரதன், இறுதியாக ஒரு கேள்வி. தமிழ் வேட்பாளர்கள் 6 பேர் போட்டியிட்டார்கள், 2 வெற்றி வாய்ப்பு இருப்பதாகத்தான் பெருமளவிலே பேசப்பட்டது. தமிழ் வேட்பாளர்களும் தமிழ் வாக்காளர்களும் இந்த தேர்தலை எவ்வாறு எதிர்கொண்டார்கள்? அவர்கள் குறித்த உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? இல்லை, இந்த தேர்தலில் மீண்டும் மீண்டும் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரம் ஒன்று எழுகின்றது. அதாவது தமிழ் என்பதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று நான் பலமுறை கூறியிருக்கிறேன். இல்லை, நீங்கள் கட்சிக்கு அல்லது உங்களது கட்சி, எந்த கட்சி உங்களுக்கு தேவையான விடயங்களை செய்கின்றதோ அந்த கட்சி என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க என்று. இப்ப தமிழ் வேட்பாளர்கள் இந்த 6 பேர்ல 2 பேர் ஏற்கனவே கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவது என்பது உறுதி. 3வது என்டிபியின் நீதன் ஷான் என்டிபியின் ஒன்றாரிய மாநில தலைவராகவும் இருந்தவர். அவர் இந்த தேர்தலை எதிர்கொள்கின்ற விதமே ஒரு வித்தியாசமானது. அதாவது என்டிபி அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், மற்றது மைனாரிட்டி கம்யூனிட்டியும் அவர் அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர் அதை முறையாக செய்யவில்லை. மற்றது என்டிபி கொள்கையை இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டி மத்தியில் முறையாக கொண்டு செல்லவில்லை. அப்ப இதுதான் அவரது தோல்விக்கான ஒரு பிரதான காரணமாக நான் குறிப்பிடுவேன். அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் அவர் அதனை வெளிப்படுத்தவில்லை. மற்றது நீண்ட காலமாகவே என்டிபி கட்சி ஒரு ப்ரொஃபைல் பில்டர்ஸுக்கான ஒரு களமாகத்தான் இருக்கிறது. அதாவது கன்சர்வேட்டிவ் மைண்டட் உள்ள என்டிபி கேண்டிடேட்ஸ் தான் என்டிபியில் கேண்டிடேட்ஸா வருகிறார்கள். அது தமிழாக இருக்கலாம் அல்லது வேற மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருக்கலாம். இந்த நிலைமையை நாங்கள் நீண்ட காலமாக கவனித்து வருகிறோம். இந்த நிலைமையை என்டிபி மாற்றும் வரை என்டிபிக்கான வாக்கு களம் டொரண்டோ சிட்டிக்கு வெளியாலே, அதாவது கிரேட்டர் டொரண்டோ மிகப்பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கும். அதாவது டொரண்டோ சிட்டிக்கு வெளியாலே ஒரு மிடில் கிளாஸ் கிரவுட் அல்லது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் கிரவுட் தான் அதிகமாக வாழ்கின்றார். இவர்கள் கூடுதலாக கன்சர்வேட்டிவ் மைண்டடாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப அவர்களிடம் அவர்களது அடிப்படை பிரச்சனைகளை நீங்கள் முறையாக கையாளாவிட்டால் என்டிபிக்கான வெற்றி அந்த பிரதேசங்களில் சாத்தியமில்லை. அப்ப என்டிபி நீண்ட காலமாகவே இதைத்தான் செய்து வருகிறது. இதே போன்ற ஒரு பாணியைத்தான் அண்மை காலங்களாக லிபரலும் செய்து வருகிறது. அப்ப இந்த நிலைமையை மாற்றி உண்மையாகவே கட்சி இதுல லிபரலுக்கு போட்டியிடுகிற கன பேர் கட்சியின் கொள்கை, அதாவது கட்சியின் வெளிப்படுத்தவில்லை. அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் லிபரல் $1 2024 வரை டிரான்ஸ்போர்டேஷன், அதாவது நீங்கள் மெட்ரோ டொரண்டோ சிட்டிக்குள்ளோ அல்லது ட்ரெயின்லயோ செல்வதற்கான கோஸ்ட் $1 அறிவித்திருந்தது. இது ஒரு மிகப்பெரிய ப்ராமிஸ் ஒன்று. இதற்கான நிதி எங்கிருந்து வருகிறது என்பது வேறு விஷயம். ஆனால் இந்த ப்ராமிஸை எந்த ஒரு லிபரல் கேண்டிடேட்ஸும் தங்களது பாம்லெட் விளம்பர துண்டுகளில் வெளிப்படுத்தவில்லை. அப்ப இவ்வாறு இவர்கள் தங்கள் அதாவது இதுவும் கூட லிபரலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருப்பது. ஆனால் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை பொறுத்தவரை அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளிலும் தாங்கள் என்ன சாதனையை செய்தார்களோ அதை வெளிப்படுத்துகிறார்கள். ஆகவே அது அவர்களுக்கு கூடுதலான வாக்குப்பலத்தையும் பெற்றுக் கொடுக்கிறது. இந்த தேர்தலை இந்த என்டிபி லிபரல் இந்த 2 கட்சிகளும் கையாண்ட விதம் அல்லது கையாளுகின்ற விதம் மிக மோசமாக இருக்கிறது. இதை அவர்கள் மாற்றாவிட்டால் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு தொடர்ச்சியாகவே இவ்வாறாகவே இருக்கும். நன்றி ரதன், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு முறை தொடர்ந்து பேசுவோம் உங்களோடு. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி ரதன். நன்றி லங்கதாஸ், மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் காய்ப்போம். நன்றி, வணக்கம். ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய 2022ஆம் ஆண்டின் தேர்தல் முடிவுகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒன்டாரியோ மாகாணத்திலே புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது, பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறது. முக்கியமான சில முடிவுகளை நாங்கள் பார்க்கலாம். முக்கியமாக கேரலின் மல்ரோனி மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் 2வது முறையாகவும் தேர்தலிலே தெரிவு செய்யப்படுகின்ற ஒருவராக இருக்கிறார். முன்னாள் அமைச்சர், அதே நேரத்தில் கெனடியுடைய முன்னாள் பிரதமருடைய புதல்வி கேரலின் மல்ரோனி மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். அது ஒரு முக்கியமான ஒரு வெற்றியாக ஒன்டாரியோ
பிசி கட்சிக்கு இருக்கிறது. ஒன்டாரியோ பிசி கட்சி பெரும்பான்மை ஆட்சியை அமைத்திருக்கிறது. ஆனாலும் எத்தனை ஆசனங்கள் என்பது உறுதியாக கூற முடியாத நிலையில் தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு விளம்பர இடைவெளி ஒன்றை எடுக்கலாம். அந்த விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்தும் ஆய்வாளர்களோடும் அதே நேரத்திலே தேர்தலில் போட்டியிடுகின்ற தமிழ் வேட்பாளர்கள் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார அலுவலகம் அல்லாவிடில் அவர்களுடைய தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்ற இடங்களிலிருந்து உங்களுக்கு நேரடி ஒளிக்காட்சிகளையும் நாங்கள் எடுத்து வருவோம். குட் ஈவினிங் கனடா என்று நேரடியாக ஒன்டாரியோ மாகாண தேர்தல் குறித்து நாங்கள் பேசுகிறோம். ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம். MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஏ அரிஹரன். MP Accounting and Finance Services Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஏ அரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய 2022 ஆண்டு தேர்தல் முடிவுகளோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஒன்டாரியோ மாகாணத்திலே மீண்டும் டக்ஃபோர்ட் தலைமையிலான ப்ரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் ஆட்சி அமைக்கிறது. ப்ரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறது என்ற தகவலோடு நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தேர்தலிலே முக்கியமாக நாங்கள் பேச வேண்டிய இன்னும் ஒரு விடயம் 6 தமிழ் வேட்பாளர்கள். அந்த தமிழ் வேட்பாளர்கள் 2 ப்ரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பிலே போட்டியிட்டார்கள். 2 NDP கட்சியின் சார்பிலே போட்டியிட்டார்கள். லிபரல் மற்றும் கிரீன் பார்ட்டி பசுமை கட்சியின் சார்பிலே தலா ஒவ்வொருவர் போட்டியிட்டார். அவர்களுடைய முடிவுகள் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏற்கனவே கூறியிருந்தோம், கரோலின் மல்ரோனி முன்னாள் அமைச்சர் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே நேரத்திலே டக்ஃபோர்ட் ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய முதல்வர் அவர் போட்டியிட்ட எட்டோபிகோ நோர்த் தொகுதியில் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதனையும் நாங்கள் உறுதியாக அறிவித்துக் கொள்ளலாம். இவை இரண்டும் மிக முக்கியமான அறிவிப்புகளாக இதுவரை வெளியான ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய அறிவிப்புகளாக இருக்கின்றன. கிரீன் பார்ட்டி பசுமை கட்சியினுடைய தலைவர் மைக் ஸ்ட்ரைனரும் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் முடிவாக பார்க்கப்படுகிறது. அது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவாகவும் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பேசலாம். இப்பொழுது நாங்கள் உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்டாரியோ மாகாண சபை தேர்தல் முடிவுகள் நேரடி ஒளிபரப்பிலே உங்களோடு இணைந்து கொள்கிறோம். ஏற்கனவே நாங்கள் அறிவித்ததன் பிரகாரம் ஒன்டாரியோ மாகாணத்திலே மீண்டும் டக்ஃபோர்ட் தலைமையிலான புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறது. இரண்டாவது முறையாக புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் ஆட்சி அமைக்கிறது. கட்சித் தலைவர்கள் என்று பார்த்தால் டக்ஃபோர்ட் அவருடைய தொகுதியிலே புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர், அதே நேரத்திலே ஒன்டாரியோ மாகாண முதல்வர் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவியாக இந்த தேர்தலை எதிர்கொண்ட அண்ட்ரியா ஹோவார்த் மீண்டும் அவருடைய தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார், தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்திலே மைக் ஷ்ரைனர், கிரீன் பார்ட்டி பசுமை கட்சியினுடைய தலைவர், அவருடைய தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே பிரதான கட்சிகளிலே 3 கட்சிகளின் தலைவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஸ்டீவன் டெல்டூகா வான் வுட்பிரிட்ஜ் தொகுதியிலே மீண்டும் போட்டியிடுகின்றவர், மீண்டும் தேர்தலில் எதிர்கொள்கிறவர். இப்பொழுது வந்திருக்கின்ற முடிவுகளின் அடிப்படையிலே 38 வாக்குச்சாவடிகளிலே 9 வாக்குச்சாவடிகளிலே முடிவுகள் வந்திருக்கின்றன. அவர் 2வது இடத்திலே இருக்கிறார். அதையும் இங்கே கவனித்துக் கொள்ளலாம். நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம், பல்வேறு கருத்தாளர்களை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். அந்த வகையிலேயும் தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொள்கிறார் நேரடியாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ராகவன் பரஞ்சோதி. ராகவன் முன்னாள் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வேட்பாளராக தேர்தலை எதிர்கொண்ட ஒருவர், தேர்தல் அரசியலிலும் அதே நேரத்தில் பிரச்சாரங்களிலும் அனுபவம் கொண்ட ஒருவர். இன்றைய தேர்தல் முடிவுகள் குறித்தும் இந்த பிரச்சாரங்கள் குறித்தும் அவருடைய கருத்துக்களையும் இணைத்துக் கொள்ளலாம். ராகவன், வணக்கம். இணைந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம் லங்கதாஸ், இணைத்துக் கொண்டதற்கு நன்றி. ஒன்டாரியோ மாகாணத்திலே மீண்டும் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் ஆட்சி அமைத்திருக்கிறது. டக்ஃபோர்ட் மீண்டும் ஒரு முறை ஆட்சி அமைக்கிறார். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, எண்ணங்கள் என்ன, அதை பேசிக்கொண்டு நாங்கள் தொடரலாம். இது எதிர்பார்த்த ஒரு விடயம்தான் என்று தான் நான் சொல்லுவேன். 2 வகையில். ஒன்று, அது டக்ஃபோர்டு அவர்களுடைய அரசியல் திறமையாக இருக்கலாம், அல்லது அவருடைய கடந்த காலத்திலே 4 வருடங்களில் அவருடைய செயற்பாடு எப்படி இருந்தது என்பதை பார்த்து மக்கள் எவ்வாறு அதற்கு வாக்களித்தார்கள் என்பது ஒரு விடயமாக இருக்கலாம். இன்னொன்று, இது ஒவ்வொரு தேர்தலும் வரக்கூடிய ஒரு விடயம். அதாவது ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு முதல்வருக்கோ அல்லது பிரதமருக்கோ மக்கள் 2 வாக்குகள் கொடுப்பது ஒரு ஒரு வழமையான விடயம். ஆக இது எந்த வகையில் அவர் 2வது முறை தேர்வாகிறார் என்பது மக்களின் கருத்தாக இருக்கலாம், மக்களுடைய கருத்துக்கு நாங்கள் விட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் மீண்டும் இந்த தேர்தலிலே 2வது இடத்தை பெறுகிறார் என்பது உறுதியான ஒரு விடயமாக தென்படுகிறது. அடிப்படையிலே முன்னணியிலே இருக்கிறார். அதே நேரத்திலே ஸ்காப்ரோ நோர்த் தொகுதியிலே போட்டியிட்ட தமிழரான அனிதா ஆனந்தராஜன் 2வது இடத்திலே இருக்கிறார். ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியிலே போட்டியிட்ட நீதன் ஷான், NDPயின் சார்பிலே போட்டியிட்ட நீதன் ஷான் 3வது இடத்திலே இருக்கிறார். இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே NDPயினுடைய கட்சித் தலைவர் அண்ட்ரியா ஹோவார்த்தினுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து நிறையவே பேசப்பட்டது. அவர் எதிர்கொள்கின்ற 4வது தேர்தல். இந்த தேர்தலிலே கடந்த முறை பெற்ற வாக்குகளை விடவும் அதிக அளவு ஆசனங்களை பெறாவிட்டால் அவருடைய தலைமை என்பது கேள்விக்குறியாக இருக்கும் என்ற ஒரு விடயம் ஒன்று பேசப்பட்டது. ராகவன், அவருடைய அந்த அரசியல் தலைமை குறித்து என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன? இது இஸ் திஸ் இஸ் லாஸ்ட் சான்ஸ், இதுதான் அவருடைய இறுதி முயற்சியாக இருக்கும்? NDP கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைமை பதவிக்கு போட்டியிடுபவர்கள் குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து. இது என்னுடைய பர்சனலான கருத்து. அதை நீங்கள் ஃபெடரல் பாலிடிக்ஸ்லையும் பார்த்துருக்கலாம், அல்லது ப்ரொவின்ஷியல் பாலிடிக்ஸ்லையும் பார்த்துருக்கலாம். எஸ்பெஷலி பாலிடிக்ஸில் இப்போ ஆண்ட்ரியா ஹோவார்த் ஹாஸ் பீன் த லீடர் ஆஃப்
the provincial NDP for the longest time, right? Andrea Horvath உடைய இடத்தை நிவர்த்தி செய்வதற்கு வருவார்களா என்ற ஒரு கேள்வி. மேபி எனக்கு அந்த கட்சியின் ஆழம் தெரியாத, அந்த கட்சியின் நுட்பம் தெரியாது, அதனால் மேபி என்னுடைய கருத்து பிள்ளையாக இருக்கலாம். அது ஒரு பலரிடமும் பேசப்படக்கூடிய ஒரு கருத்து, பல ஊடகங்களிலும் பேசப்படக்கூடிய ஒரு கருத்து. அதாவது என்டிபி கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது ஆண்ட்ரியா தான் அடுத்த நெக்ஸ்ட் இன் லைன் என்று யாரும் இல்லை, அடுத்ததாக தலைமைக்கு வரக்கூடியவர்கள் என்று இல்லை, அடுத்தவர் யாரும் இல்லை. அதனால் அடுத்த தலைமுறை, அடுத்த 4 ஆண்டுகளுக்கும் ஆண்ட்ரியா தான் தலைவராக இருப்பார் என்பது எனது கருத்து. அந்த தமிழ் வேட்பாளர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். நீங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட ஒருவர். எல்லோருமே வெற்றி பெறுவதில்லை, தேர்தலில் போட்டியிடுகின்ற எல்லோருமே வெற்றி பெறுவதில்லை. அவர்களுடைய மைண்ட் செட், அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? தேர்தல் முடிவுகள் வருகின்ற போது நீங்கள் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருந்த ஒருவர். ஆகவே அவர்களுடைய எண்ணங்கள் இப்பொழுது எவ்வாறாக இருக்கும்? அடுத்து வருகின்ற நாட்களை அவர்கள் எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும்? ராகவன், ஒவ்வொருவரையும் பொறுத்த இது நான் ஒரு போட்டியில் முயற்சிக்கின்றேன். அதாவது இந்த போட்டியில் நான் என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன். இதில் வரக்கூடிய பல நான் எனது அதாவது ஐ புட் இன் த ஹார்ட் ஒர்க், அதுக்கு வரக்கூடிய பலன் என்னன்றதை பார்க்குறேன் என்ற சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் அதை சரியோ வெற்றியோ தோல்வியோ சமமாக எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் என்ற வாழ்க்கை, இதுதான் என்ற முடிவென்று நினைச்சு போட்டி போறவர்களுக்கு அது கொஞ்சம் ஆழமான தாக்கத்தை கொடுக்கக்கூடும். ஆனால் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ப்ராக்டிக்கலான சிந்தனை இருக்கும். ஓகே, இது வருமோ வராதுன்றது எனது கையில் இல்லை. எனது திறமைகளை மக்கள் எப்படி உணர்ந்து கொள்கிறார்கள், எனது கெப்பாசிட்டி மக்கள் எப்படி உணர்ந்து கொள்கிறார்கள், அதற்கு மேலாக ஒரு கட்சி சார்ந்த விடயம் இருக்கிறது. இதில் ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு வேட்பாளரால் ஒரு குறைந்த அளவு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஒரு தேர்தலை பொறுத்தவரை. அதற்கு மேல் எல்லாமே கட்சி சார்ந்த பிரச்சாரம், கட்சியின் தலைவர் சார்ந்த விடயமாகத்தான் இருக்கும். ஆக இந்த போட்டியில் இந்த தேர்தலில் ஈடுபட்ட தமிழ் வேட்பாளர்கள் மட்டுமல்ல, மற்ற வேட்பாளர்கள் கூட அதனை கருத்தில் கொண்டிருப்பார்கள் என நான் நினைக்கின்றேன். ஆக இது வெற்றியோ தோல்வியோ, இது ஒரு மாபெரும் முயற்சி. ஒரு வேட்பாளராக தங்களுடைய பெயரை ஒரு பட்டியலில் போட்டு பொதுமக்கள் மட்டுமல்லாது ஊடகங்களின் ஒரு என்ன சொல்றது விமர்சனம் அல்லது ஊடகங்களின் ஒரு பார்வைக்கு உட்படுத்தி தங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் முன்னிலைப்படுத்துவது சாதாரண விடயம் அல்ல. அது ஒரு மிகவும் ஒரு வித்தியாசமான அனுபவம். அந்த அனுபவத்தின் பின்னால் அவர்களுடைய லைஃப் பெர்ஸ்பெக்டிவே மாறிவிடும். ஸோ இது வெற்றியோ தோல்வியோ, இது வெற்றி தான். அந்த ஒரு பர்சனல் லைஃப் பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றிகரமான விடயம். ஆனால் போட்டியிட்ட அனைவர்களும் வெற்றியிட்டு வாய்ப்பு கிட்ட வேண்டும் என்று நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். சரி, நன்றி ராகவன். உங்களுடைய கருத்துக்களுக்கும் இன்றைய இணைந்து கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறையவே இருந்தன. அதனை பகிர்ந்து கொண்டதுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை பேசிக்கொள்ளலாம். நன்றி ராகவன். நன்றி. நன்றி. ராகவன் பரஞ்சோதி எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார். முன்னாள் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டவர், தேர்தல் அரசியலில் அனுபவம் கொண்ட ஒருவர். அவருடைய கருத்துக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய 2022ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் கூறியது போல புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் மீண்டும் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறது. டக்ஃபோர்ட், ஆண்ட்ரியா ஹோவார்த், மைக் ஸ்ட்ரைனர் ஆகியோர் கட்சி தலைமையிலே மீண்டும் தெரிவாகியிருக்கிறார்கள். அதை தாண்டியும் லிபரல் கட்சியினுடைய தலைவர் ஸ்டீவன் டெல் டூக்கா தொடர்ந்தும் 2வது இடத்தில் இருக்கிறார். தமிழ் வேட்பாளர்களை பொறுத்தமட்டிலே ஸ்காப்ரோ ரூச்வாக் தொகுதியிலே போட்டியிடுகின்ற புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே தொடர்ந்தும் முன்னணியிலே இருக்கிறார். விஜய் தணிகாசலம் அதிக அளவு வாக்குகளை இதுவரையிலே வெளியான தேர்தல் தொகுதிகளிலே பெற்றிருக்கிறார். இது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அவருக்கு 2வது தடவையும் மீண்டும் மாகாண சபை உறுப்பினர் பதவி கிடைக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.
விஜய் தணிகாசலத்தினுடைய அலுவலகத்திலிருந்து, அவருடைய வெற்றி கொண்டாட்ட அலுவலகத்திலிருந்து தான் இந்த ஒளிக்காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய தேர்தல் முடிவு உறுதியான பின்னர் அவர் நிச்சயமாக அங்கே வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியிலேயே போட்டியிட்ட நீதன் ஷான், NDP கட்சியின் சார்பிலேயே போட்டியிட்ட நீதன் ஷான் இதுவரை வெளியான வாக்குகளின் அடிப்படையிலே 3வது இடத்திலே இருக்கிறார். 1வது இடத்திலே புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி, 2வது இடத்திலே லிபரல் கட்சி வேட்பாளர்களை தொடர்ந்து நீதன் ஷான் 3வது இடத்திலே இருக்கிறார். இதுவும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நீதன் ஷானுடைய தேர்தல் வெற்றி பிரச்சார அலுவலகத்திலிருந்து உங்களுக்காக நாங்கள் எடுத்து வருகின்ற பிரத்யேக காட்சிகள். அவரும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே இந்த முடிவுகள் வெளியான பின்னர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3வதாக ஸ்காப்ரோ தோன்ஹில் மாக்கம் தோன்ஹில் பகுதியிலே புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பிலே முன்னாள் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய மாகாண சபை உறுப்பினர் லோகன் கணபதி போட்டியிடுகிறார். அங்கிருந்து முடிவுகள் இதுவரை முழுமையாக வெளியாகவில்லை. அந்த முடிவுகள் வெளியானவுடன் உங்களுக்கு அவற்றை நாங்கள் எடுத்து வருவோம். அந்த தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியாகவில்லை. அதே நேரத்திலே ஸ்காப்ரோ நோர்த் தொகுதியிலே லிபரல் கட்சியின் சார்பிலே அனிதா ஆனந்தராஜன் போட்டியிட்டார். அனிதா ஆனந்தராஜன் இப்பொழுது 2வது இடத்திலே இருப்பதாக இறுதியாக எங்களுக்கு கிடைத்த தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதை தவிரவும் ஸ்காப்ரோ மாக்கம் யூனியன்வில் தொகுதியிலே 2 தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். ஒருவர் செந்தில் மகாலிங்கம் NDP கட்சியின் சார்பிலே போட்டியிட்டார். 2வதவர் கிரீன் பார்ட்டியின் சார்பிலே போட்டியிட்டவர். அவர்கள் அந்த தொகுதியின் முடிவுகளும் இதுவரை வெளியாகவில்லை. இந்த தொகுதிகள் சில தொகுதிகளிலே இன்று காலை தேர்தல் வாக்களிப்பு ஆரம்பித்தது தாமதமாக இருந்தது. இந்த தொகுதிகளும் அவற்றுக்குள் அடங்குகின்றனவோ தெரியவில்லை. அங்கே தேர்தல் வாக்களிப்புகள் அனைத்தும் முடிவடைந்த பின்னர் தான் முடிவுகள் வெளியாகும் என்பதையும் நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் 77 தொகுதிகளிலே புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாவடியில் முன்னணியிலே இருக்கிறது. 27 தொகுதிகளிலே NDP தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாவடியில் முன்னணியிலே இருக்கிறது. 10 தொகுதிகளிலே லிபரல் கட்சி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாவடியில் முன்னணியிலே இருக்கிறது. கிரீன் பார்ட்டி மைக் ஸ்ட்ரைனர் ஒரு தொகுதியிலே அவருடைய கட்சித் தலைவர் தெரிவாகி இருக்கிறார். ஆகவே இந்த நிலையில்தான் இப்பொழுது தேர்தல் முடிவுகள் ஒன்டாரியோ மாகாணத்திலே இருக்கின்றன. நாங்கள் இன்னும் ஒரு விளம்பர இடைவெளி ஒன்றை எடுக்கப் போகிறோம். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்தும் தேர்தல் முடிவுகள், கருத்துக்கள், ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் என்று பல்வேறு விடயங்கள், அதே நேரத்திலே கட்சி தலைவர்களுடைய உரைகள் இடம்பெற்றால் அவற்றையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து வருவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். குட் ஈவினிங் கனடா. ஒன்டாரியோ மாகாண தேர்தல் முடிவுகள் குறித்து பேசுகிறோம். தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ் சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய 2022ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் நேரடி ஒளிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். ஒன்டாரியோ மாகாணத்திலே மீண்டும் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி டக்ஃபோர்ட் தலைமையிலே ஆட்சி அமைக்கிறது, பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கிறது. தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம், கட்சித் தலைவர்களிலே டக்ஃபோர்ட் மீண்டும் தெரிவாகி இருக்கிறார். புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய சார்பிலே ஒன்டாரியோ மாகாணத்தின் முதல்வராகிறார் 2வது தடவையாக. NDPயின் சார்பிலே அண்ட்ரியா ஹோவார்ட் மீண்டும்
தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆண்ட்ரியா ஹோவர்த் NDPயினுடைய தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இந்த தேர்தலை எதிர்கொண்டவர். அதே நேரத்தில் மைக் ஸ்ட்ரைனர் கிரீன் பார்ட்டி பசுமை கட்சியின் சார்பிலே வெற்றி பெற்றிருக்கிறார். மைக் ஸ்ட்ரைனர் கிரீன் பார்ட்டியினுடைய தலைமை பதவியிலே தொடர்ந்து இருக்கிறார். அவர் ஒரு தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய வெற்றியும் உறுதியாக இருக்கிறது. ஆனாலும் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட லிபரல் கட்சியினுடைய தலைவர் ஸ்டீவன் டெல் டூகா தான் போட்டியிட்ட வான் வுட்பிரிட்ஜ் தொகுதியிலே தோல்வியடைந்திருக்கிறார். ஆகவே லிபரல் கட்சி தொடர்ந்தும் மாகாண சபையிலே தலைவர் இல்லாத ஒரு நிலையை தொடரப்போகிறது. இது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அவருக்கு எதிராக போட்டியிட்ட மைக்கேல் டபோலோ முன்னாள் அமைச்சர் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பிலே வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே ஸ்டீவன் டெல் டூகா மீண்டும் தெரிவு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தை இழந்திருக்கிறார். அதே நேரத்தில் லிபரல் கட்சியினுடைய தேர்தல் முடிவுகளும் இப்பொழுது பார்க்கின்ற நிலையிலே எதிர்பார்த்த அளவிலே இல்லை. அதே நேரத்திலே கருத்து கணிப்புகள் தெரிவித்த அளவிலும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 8 தொகுதிகளில் மாத்திரம்தான் லிபரல் கட்சி முன்னணியிலே இருக்கிறது. சரி, தமிழ் வேட்பாளர்களை நாங்கள் சற்று அவதானமாக பார்த்து விடலாம். விஜய் தணிகாசலம் ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியிலே போட்டியிட்டவர். புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பிலே போட்டியிட்டவர். இதுவரை வெளியாகி இருக்கின்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே விஜய் தணிகாசலம் 3394 வாக்குகளை பெற்று முன்னணியிலே இருக்கிறார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட லிபரல் கட்சியினுடைய வேட்பாளர் 2078 வாக்குகளை மாத்திரம்தான் பெற்றிருக்கிறார். ஆகவே 1316 வாக்குகளினால் விஜய் தணிகாசலம் முன்னணியிலே இருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது மாகாண சபை உறுப்பினர் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு மாகாண சபை உறுப்பினர் லோகன் கணபதி மாக்கம் தோன்ஹில் தொகுதியிலே போட்டியிட்டவர். லோகன் கணபதி இதுவரை வெளியான முடிவுகளின் அடிப்படையிலே 3194 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட அண்மை வேட்பாளராக லிபரல் கட்சியினுடைய வேட்பாளர் சாண்ட்ரா டேம் இருக்கிறார். 2529 வாக்குகளை பெற்று லோகன் கணபதி 665 வாக்குகளினால் இப்பொழுது முன்னணியில் இருக்கிறார். ஆனாலும் அங்கே 40 தேர்தல் வாக்குச்சாவடிகளிலே 3 வாக்குச்சாவடிகளிலிருந்து மாத்திரம்தான் இந்த முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. ஆகிய இது ரெண்டும் மிக முக்கியமான முடிவுகளாக பார்க்கப்படுகின்றன. அதே நேரத்திலே நீதன் ஷான் NDPயின் சார்பிலே போட்டியிட்டவர். நீதன் ஷான் இப்பொழுது 3வது இடத்திலே இருக்கிறார். அங்கே புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பிலே போட்டியிட்ட டேவிட் ஸ்மித் 4314 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நீதன் ஷான் 3வது இடத்திலே 2881 வாக்குகளை பெற்ற நிலையிலே தான் இருக்கிறது. அங்கே 81 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. அவற்றிலே 15 வாக்குச்சாவடிகளில் இருந்து தான் இந்த முடிவுகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்றையும் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. ஆகவே தமிழ் வேட்பாளர்களிலே 2 முன்னணியிலே இருக்கிறார்கள். ஏனைய 4 2வது அல்லாவிடில் 3வது 4வது இடங்களில் தான் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு தொகுதி, முக்கியமான தொகுதி மாக்கம் யூனியன்வில் தொகுதி. அங்கே இருந்து தேர்தல் முடிவுகள் இதுவரை வெளியாகவில்லை. அதுவும் 2 தமிழ் வேட்பாளர்கள் செந்தில் மகாலிங்கம் NDPயின் கட்சியின் சார்பிலும், அதே நேரத்திலே சாண்ட்ரா சுந்தரேசன் கிரீன் பார்ட்டியின் சார்பிலும் பசுமை கட்சியின் சார்பிலும் போட்டியிட்டார்கள். அவர்களுடைய தேர்தல் முடிவுகளையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆகவே புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி இப்பொழுது 81 தொகுதிகளிலே முன்னணியிலே இருக்கிறது. அல்லாவிடில் வெற்றி பெற்றிருக்கிறது. NDP 28, லிபரல் 9, கிரீன் பார்ட்டி பசுமை கட்சி 1 என்ற நிலையில்தான் நாங்கள் இன்றைய தேர்தல் நிகழ்ச்சியிலே உங்களை நேரடியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமான மீண்டும் தெரிவாக இருப்பவர்களை பற்றி பேசுகின்ற போது முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பெத்தன் லெவி மீண்டும் தெரிவாகி இருக்கிறார். மிக முக்கியமான ஒரு தெரிவாக புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியை சார்பில் இருக்கின்றது. அதே நேரத்திலே கல்வி அமைச்சராக இருந்த ஸ்டீவன் லெச்சியே மீண்டும் தெரிவாகி இருக்கிறார். அவருடைய தெரிவும் மிக முக்கியமான ஒரு வெற்றியாக புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பிலே பார்க்கப்படுகிறது. 3 கட்சித் தலைவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஸ்டீவன் டெல் டூகா வெற்றி பெற தவறி இருக்கிறார். நீதன் ஷான் தொடர்ந்தும் 3வது இடத்தில் இருக்கிறார். அனிதா ஆனந்தராஜன் 2வது இடத்தில் இருக்கிறார். அனிதா ஆனந்தராஜன் ஏறத்தாழ 4000 வாக்குகள் வித்தியாசத்திலே 2வது இடத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் விஜய் தணிகாசலம் 1வது இடத்திலே இருக்கிறார். லோகன் கணபதி 1வது இடத்தில் இருக்கிறார். மாக்கம் யூனியன்வில் தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. அந்த தேர்தல் முடிவுகள் கிடைத்தவுடன் அங்கே 2 தமிழ் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த 6 தமிழ் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையும் தெரிந்துவிடும். விஜய் தணிகாசலம் 10,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார். 2வது இடத்தில் இருக்கின்ற லிபரல் கட்சியின் வேட்பாளர் 6000 வாக்குகளை பெற்ற நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேர்தல் தொகுதிகளிலே
வெளியான தேர்தல் முடிவுகளிலே 10 தேர்தல் வாக்களிப்பு சாவடிகளுடைய முடிவுகள் மாத்திரம்தான் வெளியாகி இருக்கின்றன. ஆகவே அங்கே இன்னும் நிறைய வாக்குகள் எண்ண வேண்டிய ஒரு நிலை ஒன்றும் தொடர்ந்தும் இருக்கிறது. ஒரு விளம்பர இடைவெளி ஒன்றுக்கு செல்ல போகிறோம். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். நான் ஏற்கனவே கூறியது போல நீதன் ஷானுடைய அலுவலகத்திலிருந்தும் விஜய் தணிகாசனுடைய அலுவலகத்திலிருந்தும் நேரடியான ஒளிக்காட்சிகளை நாங்கள் உங்களுக்கு எடுத்து வரப்போகிறோம். அவர்கள் நிச்சயமாக இன்றைய தினம் பேசுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கே இருக்கின்ற நிலை என்னவென்பதையும் இந்த ஒளிக்காட்சிகள் உங்களுக்கு எடுத்து கூறுவையாக இருக்கின்றன. அதே நேரத்திலே கட்சித் தலைவர்களுடைய கருத்துக்கள் தகவல்கள் வெளியானால் அவற்றையும் நாங்கள் உங்களுக்கு நேரடியாக எடுத்து வருவோம். குட் ஈவினிங் கனடா ஊடாக 2022ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் நேரடி ஒலிபரப்பு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு விளம்பர இடைவேளை, தொடர்ந்து பேசலாம். மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்
இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. இருக்கின்றன. ஒன்றாரிய மாகாணத்திலே மீண்டும் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. டக்ஃபோர்ட் தலைமையிலான புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்கள் மீண்டும் 4 வருடங்கள் ஆட்சி பெறுகின்ற அனுமதியை வாக்காளர்களிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் அறிவித்துவிடலாம். ஒன்றாரிய மாகாணத்தினுடைய எதிர்க்கட்சியாக NDP கட்சி தெரிவாகி இருக்கிறது. அவர்கள் வெற்றி பெறுவார்கள். எதிர்க்கட்சியாக எதிர்பார்க்கப்பட்டதைப் போல லிபரல் கட்சியினால் எதிர்க்கட்சி நிலைக்கு தங்களை உயர்த்த முடியவில்லை என்ற நிலையில்தான் அந்த முடிவுகளும் இப்பொழுது அறிவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. தொடர்ந்தும் கிரீன் பார்ட்டி தன்னுடைய தலைவர் மீண்டும் தெரிவாகி இருக்கிறார். கிரீன் பார்ட்டியினுடைய தலைவர் மைக் ஸ்ட்ரைனர் இப்பொழுது கிரீன் பார்ட்டியினுடைய தலைமையகத்திலே கால்ஃபிலே இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த ஒளிக்காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த கிரீன் பார்ட்டியினுடைய ஒரு தொகுதியில் மாத்திரம்தான் அவர் தெரிவாகி இருக்கிறார். ஆனாலும் கிரீன் பார்ட்டியினுடைய தலைவர் இப்பொழுது அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார். That we can ensure that we're going to continue fighting so that everyone has an affordable place to call home. That we invest in the frontline healthcare workers who care for us, and that mental health is health. And that as we build connected communities, we will fight to stop the sprawl and protect the places we love. To support small businesses and ensure our communities are climate ready. And so I want to take a moment to thank Green candidates in every riding in this province, because we've seen the Green vote go up in this election. Thank you for your hard work. And the candidates from all parties and all ridings, I encourage you to stay engaged. And I say to my fellow candidates here in Guelph, let's keep working together to build the green and caring city that we love here in Guelph. We need everyone to build the caring, connected, climate-ready Ontario we need. And so I say to the people of this province and in my community, over the last 4 years, I've fought hard to be your voice. And I will fight the next 4 years to be a strong opposition voice in the legislature. To make sure the issues that Ontarians care about are talked about, to bring forward new solutions to the housing affordability crisis, to the cost of living crisis, to the mental health crisis, and to the climate emergency. And make no mistake about it, we will continue to fight and work together at Queen's Park. I will work to amplify your voices, because we need change, especially when it comes to acting on the climate emergency. We cannot afford to wait. So I want to congratulate Mr. Ford and the PC party on your victory tonight. The people have spoken. The people have spoken. But at this critical moment,
at this critical moment in time, I ask you to consider the financial, the economic, and the climate implications of paving over the places we love, the farmland that feeds us, and the nature that protects us. ஒன்டாரியோ மாகாண தேர்தல் முடிவுகள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பசுமை கட்சியினுடைய தலைவர் மைக் ஸ்ட்ரைனர் தன்னுடைய வெற்றியையும் பசுமை கட்சியினுடைய வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் குறித்தும் அவருடைய கருத்துக்களை தெரிவித்த அந்த நேரடி ஒளிபரப்பு காட்சிகளை பார்த்தீர்கள். இப்பொழுது நாங்கள் என்டிபியின் சார்பிலே முடிவுகள் அறிவிக்கப்படுகின்ற மண்டபத்திற்கு நேரடியாக உங்களை அழைத்துச் செல்லப் போகிறோம். அங்கே இப்பொழுது நீதன் ஷான் அங்கே இருக்கின்ற தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே அவர்களை சந்தித்து அவர்களுக்கான நன்றிகளை தெரிவிக்கின்ற ஒரு நிலை ஒன்று இருக்கிறது. நீதன் ஷான் இந்த தேர்தலிலே 3வது இடத்தில் தான் தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீதன் ஷானுடைய அலுவலகத்தில் இருந்து உங்களுக்காக இந்த காட்சிகள் பாருங்கள். So I say to you and I say to my opposition colleagues that we have to work together to make sure this province is climate ready, to make sure that our infrastructure can withstand the storms we ஆண்டு தேர்தல் முடிவுகள் குட் ஈவினிங் கனடா ஊடாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவிலே 10:03 இப்பொழுது ப்ரோக்ரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி 81 தொகுதிகளிலே முன்னணியிலே இருக்கிறது, அல்லாவிடில் தெரிவாகி இருக்கிறது. என்டிபி 29 தொகுதிகளிலே முன்னணியிலே இருக்கிறது, அல்லாவிடில் தெரிவாகி இருக்கிறது. லிபரல் கட்சி 8 தொகுதிகளிலே முன்னணியிலே இருக்கிறது, அல்லாவிடில் தெரிவாகி இருக்கிறது. கிரீன் பார்ட்டி பசுமை கட்சி 1 தொகுதியிலே முன்னணியிலே இருக்கிறது, அல்லாவிடில் தெரிவாகி இருக்கிறது. மிகப்பெரிய ஆச்சரியமாக ஒரு சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய நிலை ஒன்றும் இருக்கிறது. ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஒரு தொகுதியிலே இப்பொழுது முன்னணியிலே இருக்கிறார். 120 தொகுதிகளுக்கான முடிவுகள் தான் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 124 ஆசனங்கள் ஒன்டாரியோ மாகாண சபையில் இருக்கிறது. 63 ஆசனங்களை பெற்றால் பெரும்பான்மை. அந்த நிலையை ப்ரோக்ரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி எட்டியிருக்கிறது. ஆகவே ப்ரோக்ரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் 4 வருடங்கள் ஆட்சி அமைக்கின்ற நிலை ஒன்றை ஒன்டாரியோவிலே நாங்கள் எதிர்கொள்கிறோம். நீதன் ஷானுடைய தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையிலே அங்கே அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அவருக்காக இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது உழைத்தவர்கள் மத்தியிலே நீதன் ஷான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள். தொடர்ந்தும் அந்த காட்சிகளை பார்ப்பீர்கள். நீதன் ஷான் அங்கே பேச ஆரம்பித்தால் அவருடைய அந்த உரையையும் நாங்கள் நேரடியாக எடுத்து வருவோம். அதே நேரத்தில் என்டிபி நீதன் ஷான் போட்டியிட்டு என்டிபி பிரதான எதிர்க்கட்சியாக மீண்டும் தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறது. அண்ட்ரியா ஹோவாத் தலைமையிலே அண்ட்ரியா ஹோவாத், டக் ஃபோர்ட், மைக் ஸ்ட்ரைனர் ஆகிய 3 பிரதான கட்சிகளின் தலைவர்களும் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஸ்டீவன் டெல் டூகா வெற்றி பெற தவற இருக்கிறார். அவர் லிபரல் கட்சியின் சார்பிலே வான் வுட்பிரிட்ஜ் தொகுதியிலே போட்டியிட்டவர். அவர்
இரண்டாவது முறையாக 2018ஆம் ஆண்டும் அவர் தோல்வியடைந்திருந்தார். இம்முறை அந்த தொகுதியை மீண்டும் வெற்றி பெற முயன்றார். அவர் மீண்டும் தோல்வியடைந்திருக்கிறார். தமிழ் வேட்பாளர்களை பொறுத்தமட்டிலே விஜய் தணிகாசலம், லோகன் கணபதி இருவரும் முன்னணியிலே இருக்கிறார்கள். ஏனைய 4 தமிழ் வேட்பாளர்களும் 2வது அல்லாவிடில் 3வது இடத்தில் தான் தொடர்ந்தும் இருக்கிறார்கள். இதுதான் இப்பொழுதைய தேர்தல் முடிவுகள். நாங்கள் தொடர்ந்தும் தேர்தல் முடிவுகள் குறித்து உங்களோடு பேசுகிறோம், பேசிக்கொண்டே இருப்போம். முக்கியமான முடிவுகளாக பார்க்கப்படுகின்ற அமைச்சர்களாக ஸ்டீவன் லெச்சே முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்தவர் மீண்டும் தெரிவாகி இருக்கிறார். அதே நேரத்திலே முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பெத்தன் லெவி மீண்டும் தெரிவாகி இருக்கிறார் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பிலே. ஸ்டீவன் டெல் டூகாவை தோற்கடித்த புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய மாகாண சபை உறுப்பினர் கூட முன்னாள் ஒரு அமைச்சர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. தமிழர்கள் பெரிதும் எதிர்பார்த்த 6 வேட்பாளர்களுடைய முடிவுகளிலே 2 முன்னணியிலே அல்லாவிடில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது முக்கியமான விடயமாக இங்கே கருதப்பட வேண்டியது. அவர்கள் 2 ஏற்கனவே மாகாண சபை உறுப்பினர்களாக இருந்தவர்கள் என்பதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது. நாங்கள் தொடர்ந்தும் நீதன் ஷானுடைய அலுவலகம் மற்றும் விஜய் தணிகாசலம் அலுவலகம் 2 இடங்களிலும் இருந்து நேரடியாக ஒளிக்காட்சிகளை உங்களுக்கு எடுத்து வருவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீதன் ஷான் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். விஜய் தணிகாசலம் இன்னும் அந்த நிகழ்வு நடைபெறுகின்ற மண்டபத்தை வந்தடையவில்லை என்பதும் முக்கியமானது. மிக முக்கியமான ஒரு தோல்வியாக பிராம்டன் ஈஸ்ட் தொகுதியிலே குருரன் சிங், அதாவது ஜாக்மீத் சிங் மன்னிக்க வேண்டும், NDPயினுடைய தலைவர் ஜாக்மீத் சிங்கினுடைய சகோதரர் தோல்வியடைந்திருக்கிறார். அவர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருந்தவர். அதே போல பிராம்டன் சென்ட்ரலிலே சாரா சிங் NDP கட்சியினுடைய வேட்பாளர், அவரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருந்தவர், அவரும் தோல்வியடைந்திருக்கிறார். ஆகவே இது 2ம் NDPக்கு கிடைத்த மிகப்பெரிய பின்னடைவுகளிலே 2 பின்னடைவுகளாக பார்க்கப்படுகின்றன. முக்கியமான தலைவர்களாக கட்சியின் மத்தியிலே பார்க்கப்பட்டவர்கள் அவர்கள் 2 என்பதும் இங்கே முக்கியமானதாக இருக்கிறது. தமிழர்களுடைய வாக்குகள் இருக்கின்ற தொகுதி என்று பார்க்கின்ற போது பிராம்டன் சவுத் தொகுதியிலே புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கே புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வேட்பாளர் முன்னணியிலே இருக்கிறார், அல்லாவிடில் வெற்றி பெற்று விட்டார். அதே போல பிராம்டன் வெஸ்ட் தொகுதியிலும் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வேட்பாளர் முன்னணியிலே இருக்கிறார், அல்லாவிடில் வெற்றி பெற்றிருந்தார். ஆகவே இந்த 2ம் மிக முக்கியமான 2 தொகுதிகளாக பார்க்கப்படுகின்றன. தொடர்ந்தும் நாங்கள் 80 தொகுதிகளிலே PC கட்சி முன்னணியிலே இருக்கிறது, அல்லாவிடில் வெற்றி பெற்றிருக்கிறது. 29 தொகுதிகளிலே NDP முன்னணியிலே இருக்கிறது, அல்லாவிடில் வெற்றி பெற்றிருக்கிறது. 9 தொகுதிகளிலே லிபரல் கட்சி முன்னணியிலே இருக்கிறது, அல்லாவிடில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு தொகுதியிலே கிரீன் பார்ட்டி, ஒரு பகுதியிலே சுயேட்சை வேட்பாளர் முன்னணியிலே இருக்கிறார், அல்லாவிடில் வெற்றி பெற்றிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது விஜய் தணிகாசலத்துடைய அலுவலகத்திலிருந்து. அங்கே அவருக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியையும் தங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற காட்சியை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிராம்டன் வெஸ்ட் ஏற்கனவே நான் கூறியது போல புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வசம் சென்றடைந்திருக்கிறது. ஸ்டீவன் டெல் டூகா, லிபரல் கட்சியினுடைய தலைவர் ஸ்டீவன் டெல் டூகா தோல்வி அடைந்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக லிபரல் கட்சியை பொறுத்தமட்டிலே பார்க்கப்படுகிறது. அவர்கள் 2வது நிலைக்கு, அதாவது எதிர்க்கட்சி என்ற நிலைக்கு தங்களை உயர்த்துவார்கள் என்ற எதிர்பார்ப்பு கட்சி உறுப்பினர்கள் மத்தியிலும் அதே நேரத்திலே தேர்தல் காலத்திலே மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகள் மத்தியிலும் பார்க்கப்பட்டது. அவை பொய்த்து இருக்கின்ற நிலையில்தான் இப்பொழுது தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன. டொரண்டோவிலே இருந்து நாங்கள் உங்களுக்காக இந்த தேர்தல் முடிவுகளை நேரடியாக எடுத்து வருகிறோம். ஆன்டாரியோவிலே புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே கூறியது போல 124 ஆசனங்களை கொண்ட மாகாண சபைக்கான தேர்தல் தான் இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 124 ஆசனங்களையே 63 ஆசனங்களை பெற்றால் பெரும்பான்மை என்ற நிலையில்தான் இந்த தேர்தல் முடிவுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 63 ஆசனங்களிலே இதுவரை புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி 80 ஆசனங்களை பெற்றிருக்கிறது, அல்லாவிடில் முன்னிலையில் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை என்ற நிலையிலே அவர்கள் மீண்டும் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறார்கள். NDP உத்தியோகபூர்வ எதிர்க்கட்சியாக 29 தொகுதிகளிலே முன்னணியிலே அல்லாவிடில் வெற்றி பெற்றிருக்கிறது. NDP கடந்த தேர்தலிலே 40 தொகுதிகளிலே வெற்றி பெற்றது என்பது இங்கே கவனிக்கத்தக்கது. அது மிக முக்கியமான ஒரு விடயம். லிபரல் கட்சி 9 தொகுதிகளிலே முன்னணியிலே இருக்கிறது, அல்லாவிடில் வெற்றி பெற்றிருக்கிறது. லிபரல் கட்சி கடந்த தேர்தலிலே 7 தொகுதிகளிலே வெற்றி பெற்றது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம்.
கிரீன் பார்ட்டி மைக் ஷ்ரைனர் கட்சியின் தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல மிகப்பெரிய ஆச்சரியமாக ஒரு சுயேட்சை வேட்பாளர் முன்னணியில் இருக்கிறார். அது எந்த தொகுதி என்று சற்று பார்த்துவிட்டு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நோர்ஃபோக் தொகுதி அந்த தொகுதியாக இருப்பதற்குத்தான் அதிகம் சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த தகவலை நாங்கள் உங்களிடம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு விளம்பர இடைவேளை என்னும் ஒரு விளம்பர இடைவெளியை எடுக்கலாம். 10 மணி 10 நிமிடம் டொரண்டோவிலே இப்பொழுது விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்தும் உங்களோடு பேசப் போகிறோம். தேர்தல் முடிவுகளை எடுத்து வரப்போகிறோம். அதே நேரத்தில் கட்சித் தலைவர்களுடைய உரைகள் இடம்பெற்றால் அந்த உரைகளையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து வரப்போகிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். குட் ஈவினிங் கனடாவோடு. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அறிகரன். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ். Thank you so much. Boy, thank you. What an incredible welcome. What made this? Wow. I'm just so grateful. Excellent. Well, thank you, everyone. What a night and what a result. Together, we have done the impossible. We have made history. Wow, I'm just so grateful, so grateful for sharing this unforgettable moment. And I love you too. Thank you, everyone. I want to thank you from the bottom of my heart. Thank you for being here, and thank you for sharing this unforgettable moment. And I love you too. For all the new faces I see out there. I'll tell you, I am so humbled by your support. I see some faces here tonight who've been with my family from day one. But what excites me the most, what just pumps me up, are all the new faces I see out there. So I'm putting your confidence in me. I am so grateful for all your support over the years. It's what keeps me going. And to the people of Ontario, thank you. Thank you so much. Thank you for your trust. And thank you for once again putting your confidence in me. It's a responsibility that I will never take lightly. But most importantly, thank you for sharing in a vision for our great province. Sharing. If you're a newcomer with a degree who can't get a job in your field, we'll make sure you can get credentials you need. This is what we're working for. This is what the Ontario dream is all about. And my promise to you, you have my word, that every single day I will get up and I will get to work. And I will do everything in my power to deliver on this dream. Because tonight's victory, it isn't about me, it isn't about the party. This victory belongs to every worker who knows that they deserve better. It belongs to every family who knows that they can dream bigger. But most of all, this victory belongs to each and every one of you. And to my rock, my wife Carla, my beautiful daughters, my entire family, thank you for always believing in me, and thank you for standing with me through thick and thin. I want to thank my entire campaign team and every candidate who ran for our party. But most importantly, I want to thank the thousands and thousands of volunteers who spent the last month hitting the doors. Together, we knocked on over 3 million doors during this campaign. That number is absolutely incredible. It's staggering. It takes an army to win a victory like this. So please know that tonight is your night. I also need to take a moment to recognize
Andrea, Mike, and Stephen, it takes a lot to put your name forward in a race like this. And while we had different ideas, I truly believe that we share a desire to see Ontario succeed. And for my part, they deserve of applause. Thank you. And for my part, I did my best to run a positive campaign, to put forward a clear and consistent message, to offer a plan that everyone could get behind. I promised to build this province, to say yes to more housing, yes to attainable housing, so families once again can strive for the dream of home ownership. To say yes to building the infrastructure that keeps communities going, to put our workers to work, building the subways, the hospitals, and the highways that our growing province desperately needs. To run a smarter, more efficient government so we can reduce the unfair burdens like the license plate stickers and the gas tax. My friends, this is the plan I put forward. And I've spent the last 5 weeks traveling to every corner of this province, meeting with the hardworking women and men who are building Ontario. And I can tell you, we are ready. Ontario's ready, ready to get it done. We're ready to roll up our sleeves, to rise to the occasion, because we have the potential for greatness. We are blessed with every advantage, a bright and hard-working workforce, an abundance of natural resources. We have the critical minerals that the entire world is after. We have the capital, the technology, and the ingenuity. But most importantly, we have a vision, a dream. I see it as I look out into the crowd. I see it in your faces. I see hope. I see optimism. And your energy, your passion, it's what keeps me going every day. My friends, because it all started almost 3 decades ago, right here in Etobicoke. It started with my dad, Doug Ford Sr., my mom, Diane, and my brother, Rob, whose birthday was just last week, and who I owe so much to. I know that they're up there in heaven and they are celebrating with us tonight. Friends, it started with all of us together. And over the years, we've had our ups and downs. We've tasted victory and we've faced defeat. But through it all, we never gave up. And when I think about how far we've come, how far we've traveled together, we started as an idea, a new approach to politics. Thanks over the years. Thanks to each of you showing up at our events, volunteering at the doors, spreading our message. Thanks to you, what started as an idea turned into a movement. Changed the landscape of this province and this country forever. Together, we're reimagining our party, we're reimagining our province, and tonight we have changed what it means to be a progressive conservative in Ontario. It's no, my friends, it's no longer about being part of the blue, the red, the orange, or green team. It's about recognizing that there's so much that unites us. This is my proudest achievement as a leader of this party, building a new coalition, expanding our base, creating a more inclusive party where everyone matters. Because never in our lifetime has it been more important for a party to represent all of Ontario. Now more than ever, we need unity. The road ahead, it won't be easy. We have big challenges in front of us, an uncertain global economic climate. We are competing against other jurisdictions for every job, for every dollar of investment, but Ontario is stronger. We're absolutely unstoppable when we stand together. And so tonight, I call for unity, and whether you work on the assembly line and voted NDP your entire life or cast your last ballot for the federal Liberals, I want you to know
that as long as I'm here, there's room for you in this party. I will fight for you every single day. And friends, when I think about the workers, when I think about the unions who got behind us in this election, when I think about the coalition that we've built together, it's incredible, because there was a time not long ago when some of the same people who are with us now couldn't see a home for themselves in this party. It wasn't easy. We had to admit our mistakes. We had to build back confidence, and that journey, it's not over. I'm the first to admit that there's more work to be done, but tonight's result, it proves that we're on the right track, that this approach is the right one, and tonight's results proves that this is how we get things done, by being inclusive, by focusing on what unites us, and being ready to work with anyone. And with this approach together, we are unstoppable, because we're just getting started. But oh boy. But tonight we celebrate, because this is your night. Tonight, the people have spoken from Windsor to Cornwall, from Timmins, and thank God, Timmins to Ajax. Together, we're blazing a new trail. We're charting a new course. We're telling the world, this is our time. This is our moment, because this is our province. I want to thank you, and God bless the people of Ontario. நேரம் 10:22 ஒன்டாரியோ மாகாண தேர்தல் முடிவுகள் நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறீர்கள். புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவரும் ஒன்டாரியோவிலே மீண்டும் ஒருமுறை முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட டக்ஃபோர்ட் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே உரையாற்றியதை நேரடியாக உங்களுக்காக எடுத்து வந்திருந்தோம். டக்ஃபோர்டுடைய புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி 81 தொகுதிகளிலே முன்னணியிலே இருக்கிறது, அல்லாவிடில் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது நீதன் ஷான் ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியினுடைய NDP வேட்பாளர் உரையாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய உரையை பார்த்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம். Within 2 months. So thank you very much to all the volunteers who put in enormous amount of time, all the staff who went beyond to make sure that we run a very strong campaign, all the donors, everyone who supported this campaign, thank you very much from the bottom of my heart. We did really well, keeping in mind how we ended up across the province. We gave a solid fight. We created greater awareness about issues in the community. We talked to tens of thousands of people, engaged them in conversation, got them interested in this election where many of them were tuned out. And the amount of mobilization that took place in the last 2 months is phenomenal. And Scarborough Centre is better because of all of your effort. So thank you very much to all the volunteers, staff, donors, and so on. I want to thank Jim Riley, my campaign manager. Thank you for agreeing to do this. You had many other choices to go to, but thank you for picking Scarborough Centre, and thank you for being with us and doing a phenomenal job coordinating this campaign in a very short time with very limited previous history of any kind of data, any kind of base foundation, starting from scratch. So thank you very much, Jim. We really appreciate all your hard work and the dedication you put into this campaign. Let's give a big round of applause to Jim. You know, in 2011, when I ran for Rouge River for Ontario NDP, the incumbent who's been there for a long time got 15,000 votes, and I got 13,000 votes when the party did
pretty, overall didn't do that well. I was 2,000 votes short of winning that election. Basically, 1,000 votes shifting from Liberal would have gotten it. And that time, people didn't notice me and didn't get a lot of support centrally. And the campaign director at that time was Giselle Janis. And, and after that results, she got engaged with our campaign and the work that we did. And from that day onwards, she's not missed any of my campaign. There's no Neath and Shun campaign without Giselle. Thank you very much, Giselle, for being there over and over again, putting all your effort. In my 2018 campaign, she was pregnant and spent enormous amount of time in the campaign office. Now she has a young child and still spent so much time here, brought the daughter into the campaign, brought her brother doing science, and I cannot thank you enough, Giselle, for everything you do for me and helping me with these campaigns. And I know, thank you, just words is not going to be enough. Let's give a big round of applause to Giselle for continuing to believe in me. And to my partner Tacha and my sons Karigalan and Elalan, thank you. Thank you for giving me this time to be away from the family to do this. Hello, friends! And you know, you Bonjour, chers amis. For Andrea Horvath and her future, what's next for her? For that wonderful introduction. Look, and for all it's a of bad your night. hard You work lose seats, it's as a our bad party night. president. It's your fourth time, I want and to let's begin listen by in. thanking But NDP she can do it on her own candidate terms that because she's stepped still up. official. In this province. I've never seen a team so smart, so accomplished, so diverse, and so dedicated, with so much energy and fight. I'm so proud of each and every one of you. And thank you to the thousands and thousands of folks that volunteered on our campaigns in every corner of Ontario. Thousands of people every single day fighting in our campaigns. Thank you so much for that hard work. Thank you so much for that hard work. In fact, and I've said this over the last couple of days as we've been going through the province, you literally are the beating heart of our party and our movement. Thank you. You're so wonderful. And to our awesome campaign staff, hello. Hello. On the ground and at our headquarters, what an amazing team. Let's give it up for them. Thank you. Thank you from the bottom of my heart. And you know what? My special thanks to the folks who voted for our amazing candidates. So many people voted for our amazing candidates for good reason, because they're amazing candidates. And so thank you, thank all of you for making your ballot, marking your ballot for hope, marking your ballot for optimism, marking your ballot for what we can do together. And thank you so much to the millions of Ontarians who made their voices heard in this election. They actually made their voices heard. To every Ontarian, regardless of who you voted for, thank you for caring. Thank you for caring about our province and our future. I'd like to take a minute to thank Stephen Del Duca, Mike Schreiner, and Doug Ford for representing their parties well. Everyone who puts their name on a ballot is stepping up and making our democracy stronger. There's no doubt about it. But you're probably not
surprised to know that I could not be more proud of the vision that we put before Ontario, we put a vision forward of a province where everyone can get the health care that they need when they need it, close to home. A strong, universal healthcare system without painful waits and hallway medicine, where we respect and value our incredible healthcare heroes. Let's give it up for our healthcare heroes. And not only where we respect them, but where we have their back, like they always have our backs. That's how much we have to respect our frontline healthcare workers. Where we have affordable dental care for every Ontarian, mental health and pharmacare into OHIP, seniors care that puts support and respect for our loved ones ahead of corporate profits. The top-notch public education our kids deserve in good schools with enough caring adults. A plan to tackle the crises in housing and affordability, get wages up and rents down. A new way forward where we respect and fulfill the treaties. Working shoulder to shoulder with Indigenous people to fix what's broken, from clean water to livable housing. Urgently tackling the climate crisis, urgently tackling the climate crisis. Doing our part to ensure that the next 7 படிதான் அவன் அந்த ப்ரோ லைஃப் வச்சிருக்கிற அவன் ஒன்டாரியோ மாகாண 2022ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது பார்த்து கொண்டிருந்த அந்த ஒளிக்காட்சிகள் ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியிலே மீண்டும் மாகாண சபை உறுப்பினராக தெரிவாகி இருக்கின்ற விஜய் தணிகாசலத்தினுடைய வெற்றி கொண்டாட்டத்திலிருந்து அவர் பேச ஆரம்பித்தவுடன் அந்த பேச்சை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக எடுத்து வருவோம். விஜய் தணிகாசலம் 45% வாக்குகளுக்கு அதிகமான வாக்குகளை பெற்று இந்த தேர்தலிலே மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. விஜய் தணிகாசலம் இப்பொழுது உரையாற்ற ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய உரையை பார்த்து கொண்டு ஏனைய தமிழ் வேட்பாளர்களுடைய வாக்குகளையும் நாங்கள் பார்க்கலாம். குட் ஈவினிங் கனடா. விஜய் தணிகாசலம் உரையாற்றுகிறார்.
I'm truly humble and honored to have your love, your support, and more importantly, your hard work. Thank you so much. I can confidently say our volunteers, our team is the best in this province. So thank you. Starting during the winter months, throughout the months, I know many of you sacrifice so much of your time with your family to spend time with me and our campaign team. Every door that you knocked, every street that you passed by, and every sign that all the Annamas put it in that day and day in and day out. So thank you so much. You all dedicated so much for this victory, a historic victory in Scarborough. I want to give thanks to all the Anna mayors who came in late night, put the signs, and they had to go to work early in the morning without sleep, and then come back again the other night, put the signs, and they go out to work, and they sacrifice their sleep for our victory to make a change in Scarborough Rouge Park. So thanks to Anna mayors and their family members. And I want to thank the core team that worked closely in this campaign to coordinate the volunteers. And there are volunteers who started with us a year ago, but they stepped up and become coordinators, and they become the family. And nowadays what they do is they make sure that I am okay, and they make sure that all the coordinators are taken care and given properly. So thank you so much. But one thing for sure, the faces in this hall right now, they are not just a volunteer. They are the face of our next generation in Scarborough, the up and coming leaders of Canada. Like I always say, if I can come to this country, and this country provided a lot, and if I can run for public office and become an MPP, not just once, twice, my volunteers, one of them can become the next Prime Minister of Canada. We got volunteers, we got Anna mayors, brothers and sisters coming not just from Scarborough, they're coming across GTA. Even today, there are volunteers came all the way from London, Ontario, and also from the Quebec province, Montreal, to help us out. You guys all know, we wouldn't have done this much. We wouldn't have got this historic victory without our incredible volunteers and amazing team. But we need someone to coordinate this big of a team without any flaw, without any internal issues. So we... ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய 2022ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் நேரடி ஒளிபரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியிலே மீண்டும் மாகாண சபை உறுப்பினராக தெரிவாகி இருக்கின்ற விஜய் தணிகாசலம் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே உரையாற்றி கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை பார்த்தீர்கள். என்டிபியின் சார்பிலே
இந்த தேர்தலை கட்சியின் தலைவராக எதிர்கொண்ட ஆண்ட்ரியா ஹோவார்ட் அரசியலிருந்து விலகுவதாக தன்னுடைய உரையின் போது அறிவித்திருக்கிறார். அந்த உரையின் ஒரு பகுதியை உங்களுக்காக மீண்டும் நாங்கள் வழங்குகிறோம். And you know what? Respecting the voters means listening to all that they tell us. And this is something I want to remind Mr. Ford about. That respecting the voters is about listening to all of what they tell us. So I'm going to save my final thanks for my family, my friends, and the people of Hamilton. I love you too. I love you too. I love you too. And my commitment to you is never going to waver. And I'm going to keep working to earn your confidence each and every day. I'm going to keep doing that. But tonight, it's time for me to pass the torch, to pass the baton, to hand off the leadership of the NDP. And you know what? It makes me sad, but it makes me happy because our team is so strong right now. So strong. You know, I brought a tissue, and my grandma would have normally tucked it under her sleeve, but my sleeve's too loose, and so I had to tuck it into my belt. But I'm not shedding tears of sadness. I'm shedding tears of pride. Look at you. Look at all of you. Look at what we have done together. Look at what we have done together. Honestly. NDP தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக ஆண்ட்ரியா ஹோவார்ட் அறிவித்த அந்த காட்சிகளை உங்களுக்காக மீண்டும் வழங்கியிருந்தோம். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருந்தது. NDP கட்சி கடந்த முறை தேர்தலிலே 40 தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருந்தது. இம்முறை NDP கட்சியினுடைய நிலை 29 தொகுதிகளிலே முன்னணியிலே இருக்கிறது, அல்லாவிடில் வெற்றி பெற்றிருக்கிறது. ப்ரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி 82 தொகுதிகள், லிபரல் 8, கிரீன் பார்ட்டி 1. நான் ஏற்கனவே கூறியது போல மிக பெரும் அதிர்ச்சியாக இருக்கின்ற ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஒரு தொகுதியிலே முன்னணியிலே இருக்கிறார், அல்லாவிடில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிட வேண்டியது. சரி, தமிழ் வேட்பாளர்களுடைய நிலையை பார்த்துக்கொண்டு எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பையும் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியில் இருந்து ஆரம்பிக்கலாம். விஜய் தணிகாசலம் ப்ரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வேட்பாளர் விஜய் தணிகாசலம் ஏற்கனவே நாங்கள் கூறியது போல 15,732 வாக்குகளை பெற்று மீண்டும் மாகாண சபை உறுப்பினராக தெரிவாகி இருக்கிறார். விஜய் தணிகாசலம் மீண்டும் மாகாண சபை உறுப்பினராக தெரிவாகி இருக்கிறார். ஸ்டீவன் டெல் டூகா லிபரல் கட்சியினுடைய தலைவர் இப்பொழுது உரையாற்றுகிறார். அவருடைய உரையையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து தமிழ் வேட்பாளர்களுடைய முடிவுகளை பார்க்கலாம். ஸ்டீவன் டெல் டூகா இந்த தேர்தலிலே தோல்வியடைந்தவர். அவர் ஆசனத்தை பெறவில்லை, ஆனாலும் அவருடைய உரையை நாங்கள் இப்பொழுது கேட்க இருக்கிறோம். It's not always easy, and we often don't agree, but I respect each of you for stepping up as leaders. And I want to say thank you and congratulations to our Ontario Liberal team, to the women and men all over this province who chose to stand up and who chose to fight so hard. I am incredibly proud of each and every one of you. Yes, all of our candidates, every single candidate. Our Ontario Liberal Party, our Ontario Liberal family has come so very far so fast, and during a pandemic no less. You think about this for just a moment. We had a diverse and inclusive roster of candidates, with, for the first time ever in our party's history, 50% of our candidates being female.
Absolutely. Absolutely. And so many of our candidates, so many of them determined, because as being younger candidates, so determined to help shape Ontario's future. Now, to be clear, this isn't the outcome that we had hoped for and worked hard for. And yes, it's true, I am disappointed to not have been successful here in my home community, my home riding of Vaughan Woodbridge. But I am very, very proud of all of our MPPs, both those caucus members who will be returning to the legislature and our newly elected MPPs. I'm proud of the innovative ideas that we as a team brought forward. Proud of every one of you who fundraised, knocked on doors, made those phone calls, put up signs, and today got out the vote. I want to thank our riding association presidents. I know many of you have heard me say this before. Many years ago, ஒன்டாரியோ மாகாண லிபரல் கட்சி தலைவர் ஸ்டீவன் டெல் டூக்கா தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே உரையாற்றி கொண்டிருப்பதை தான் பார்க்கிறீர்கள். ஸ்டீவன் டெல் டூக்காவினுடைய லிபரல் கட்சி இந்த தேர்தலிலே இதுவரை 8 தொகுதிகளிலே முன்னணியிலே இருக்கிறது, அல்லாவிடில் தெரிவாகி இருக்கிறது. இது கடந்த தேர்தலை விட ஒரே ஒரு தொகுதி தான் அதிகம் என்பது குறிப்பிடப்பட வேண்டியது. ஆகவே நாங்கள் தொடர்ந்து தமிழ் வேட்பாளர்களுடைய நிலையை பார்க்கலாம். நாங்கள் மீண்டும் ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். விஜய் தணிகாசலம் 15,732 வாக்குகள், 45% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இரண்டாவது இடத்திலே வந்த லிபரல் கட்சியினுடைய வேட்பாளர் 27.5% வாக்குகளை மாத்திரமே பெற்றார். ஆகவே விஜய் தணிகாசலம் மீண்டும் மாகாண சபை உறுப்பினராக தெரிவாகியிருக்கிறார். ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இன்னும் ஒரு தவறர் லோகன் கணபதி. மாக்கம் தோன்ஹில் தொகுதியிலே லோகன் கணபதி மீண்டும் போட்டியிட்டிருந்தார். லோகன் கணபதி 13,654 வாக்குகளை பெற்று மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். 48.6% வாக்குகள். இரண்டாவது இடத்திலே லிபரல் கட்சியினுடைய வேட்பாளர் 37% வாக்குகளை மாத்திரம்தான் பெற்றிருந்தார். ஆகவே லோகன் கணபதி இரண்டாவது முறையாகவும் மாகாண சபை உறுப்பினராக தெரிவாகிறார். ஸ்காப்ரோவிலேயே நாங்கள் இன்னுமொரு வேட்பாளர், தமிழ் வேட்பாளருடைய தொகுதியை பார்த்து விடலாம். ஸ்காப்ரோ நோர்த் தொகுதியிலே அனிதா ஆனந்தராஜன் லிபரல் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டவர். அனிதா ஆனந்தராஜன் 7,750 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்திலே வந்திருக்கிறார். ரேமன் ஷா ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர், அவர் 48% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ரேமன் ஷா. இறுதியாக மாக்கம் யூனியன்வில் தொகுதியிலே 2 தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் 3வது 4வது இடத்திலே வந்திருக்கிறார்கள். செந்தில் மகாலிங்கம் என்டிபியின் கட்சியினுடைய வேட்பாளர் 2,387 வாக்குகளை பெற்றிருக்கிறார், 7% வாக்குகள். சாந்தா சுந்தரேசன் கிரீன் பார்ட்டி பசுமை கட்சியினுடைய வேட்பாளர் 1,217 வாக்குகளை பெற்று 4வது இடத்திலே வந்திருக்கிறார். அங்கேயும் ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே இதுதான் தமிழ் வேட்பாளர்களுடைய நிலை. அதே நேரத்திலே ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியிலே இங்கே முழுமையான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவடையவில்லை. ஆனாலும் நீதன் ஷான் 3வது இடத்திலே இருக்கிறார். 7,222 வாக்குகளை பெற்று முதலாவது இடத்திலே இருப்பவர் 36% ஆதரவை பெற்றிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய ஒளிபரப்பையும் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஒன்டாரியோ மீண்டும் ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தை அமைப்பதற்கான வாக்குகளை வழங்கியிருக்கிறது. டக் ஃபோர்ட் மீண்டும் ஒன்டாரியோ மாகாண முதல்வராகிறார். அண்ட்ரியா ஹோவத்தினுடைய என்டிபி பிரதான எதிர்க்கட்சியாகிறது. ஆனால் கட்சியின் தலைமையிலிருந்து அண்ட்ரியா ஹோவாத் விளங்குகின்றார். லிபரல் கட்சி கடந்த முறையை விட ஒரே ஒரு தொகுதியிலே அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறது. லிபரல் கட்சியினுடைய தலைவர் ஸ்டீவன் டெல் டூக்கா தன்னுடைய சொந்த தொகுதியிலே தோல்வியடைந்திருக்கிறார். கிரீன் பார்ட்டியினுடைய தலைவர் மீண்டும் தன்னுடைய கோல்ஃப் தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு சுயேட்சை வேட்பாளர்
முன்னணியிலே இருக்கிறார், அல்லாவிடில் தெளிவாக இருக்கிறார், இல்லை முன்னணியிலே இருக்கிறார். அந்த சுயேட்சை வேட்பாளருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளலாம். 6 தமிழ் வேட்பாளர்களிலே 2 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய 2 வேட்பாளர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே 2 தமிழர்கள் மீண்டும் மாகாண சபை செல்கிறார்கள். லிபரல் கட்சி 3வது இடத்துக்கு வந்திருக்கிறது. டக்ஃபோர்ட் மீண்டும் முதல்வராகிறார். அந்த தகவலோடு நாங்களும் இன்றைய எமது நேரடி ஒளிபரப்பிலிருந்து விடைபெறலாம். இன்றைய எமது நேரடி ஒளிபரப்பிலே பல்வேறு நபர்களுடைய உதவியும் அனுசரணையும் எங்களுக்கு தேவையாக இருந்தது. கலந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்த எங்களுக்கு தேவையான அனைத்து ஒளிக்காட்சிகளையும் வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் நாளை இரவு குட் ஈவினிங் கனடாவோடு சந்திக்கலாம். இன்று தேர்தல் ஒளிபரப்பு காரணமாக எங்களுடைய செய்திகள் இடம்பெறவில்லை. முழுமையான செய்திகளை நாளைய தினம் நீங்கள் பார்க்கலாம். இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. டொரண்டோவிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். குட் நைட், வணக்கம்.